வணக்கம் மக்களே, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் ரேஷன் கடைகளில் வந்திருக்க மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி செய்திகளை இந்த வீடியோவில் முழுமையாக நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் வர அப்டேட்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் இருக்குது. இது மிகவும் அவசியங்க. தமிழகத்தில் ரேஷன் கடையுடைய புதிய நியமனம் குறித்து புதிய அறிவிப்புகள் எல்லாமே நமக்கு வெளியிட்டிருக்காங்க. ரேஷன் கடை பணியாளர்கள் இதற்கு கடும் எதிர்ப்புகளையும் தெரிவிச்சிருக்காங்க, அதிர்ச்சிகளையும் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ ரேஷன் கடை பணியாளர்களுக்கு அனைத்து இடங்களிலும் பதவி உயர்வு அளித்த பின்னரே புதிய நியமனங்கள் செய்யப்பட வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிடப்பட்டுள்ளது. இதனால் நேர்காணலில் தேர்ச்சி அடைந்தவர்கள் அதிர்ச்சி அடைந்திருக்காங்க. ஸோ தமிழ்நாடு கூட்டுறவு ரேஷன் கடைகளில் காலியாக உள்ள விற்பனையாளர்கள் மற்றும் இடையாளர் பதவிக்கு ஆட்களை தேர்வு செய்ய கடந்த ஆண்டு இறுதியில் மாவட்ட ஆட்சேர்ப்பு மையங்கள் வாயிலாக விண்ணப்பங்கள் அனைத்தும் பெறப்பட்டது. ஸோ 2 பணியிடங்களுக்கும் மொத்தம் 7.91 லட்சம் பேர் பார்த்தீங்கன்னா விண்ணப்பம் செஞ்சுருந்தாங்க. நடத்தப்பட்ட நேர்காணலில் எடுத்த மதிப்பெண்கள் மற்றும் அரசு இடஒதுக்கீடு அடிப்படையில் பட்டியல்கள் எல்லாமே இறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் ஏற்கனவே பணியில் உள்ள விற்பனையாளர்கள் மற்றும் இடையாளர்களுக்கு பதவி உயர்வு வழங்கிய பிறகு பார்த்தீங்கன்னா புதிய காலி பணியிடங்களுக்கு ஆட்களை நியமனம் செய்யும் வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு ரேஷன் கடை பணியாளர்கள் சங்கம் சார்பில் சென்னையில் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. ஸோ அதனால் தேர்வு செய்யப்பட்ட புதிய பணியாளர்கள் நியமனம் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இப்பொழுது ரேஷன் கடை பணியாளர்களுக்கு அனைத்து இடங்களிலும் முழுமையான பதவி உயர்வு அளித்த பின்னரே புதிய நியமனங்களை நியமிக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்காங்க. ஸோ இது குறித்து தமிழ்நாடு அரசு ரேஷன் கடை பணியாளர்கள் சங்க மாநில தலைவர் ராஜேந்திரன் கூறியது என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, சென்னை உயர்நீதிமன்றம் அளித்த தீர்ப்பின் அடிப்படையில் ரேஷன் கடை பணியாளர்களுக்கு அனைத்து இடங்களிலும் முழுமையான பதவி உயர்வு அளித்த பின்னரே புதிய நியமனங்கள் செய்யப்பட வேண்டும். பதவிக்கு தகுதியான விண்ணப்பதாரர்கள் மற்றும் இடையாளர்களுக்கு உடனே பதவி உயர்வு அளிக்க வேண்டும். அதற்கு இடையில் புதியவர்களை நியமனம் செய்ய முடியாது. ஸோ ரேஷன் கடை பணியாளர்களுக்கு பதவி உயர்வு அளிக்கப்பட்ட பிறையில் இந்த துறையில் மேலும் காலி பணியிடங்கள் அதிகரிக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. ஸோ ரேஷன் கடையில் இன்னும் ஆல்ரெடி 6500 பேர் வேக்கன்சிஸ் இருக்குது. ஸோ மீண்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 12000 வேக்கன்சிஸ், ஒட்டுமொத்தமாக நம்ம 18500 வேக்கன்சிஸ் பக்கம் ரேஷன் கடையில் எதிர்பார்க்கலாம். ஸோ ரேஷன் கடை பணியாளர் பதவிக்கு உயர்வு அளிக்கப்பட்ட பிறகு இந்த துறையில் மேலும் காலி பணியிடங்கள் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. அதனால் சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவை நேரடியாக நிறைவேற்ற தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறியிருக்காங்க. ஸோ மக்களே, ரேஷன் கடையுடைய விற்பனையாளர்கள் மற்றும் கட்டணர்களுக்கு உண்டான ரிசல்ட்டு ஸோ இன்னும் 2 தினங்களில் எதிர்பார்க்கலாம். வீடியோ பிடித்திருந்தால் நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.